ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ப்ரான் புதினா பாட் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு 3 பச்சை மிளகா, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, புதினா கொத்தமல்லி, அப்புறம் எறா நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது மாடியில் காய்ச்ச தக்காளிங்க. மீன் குழம்புல போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் நான் ஒரு ஷூட் பண்ணிட்டேன். மீனும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நெய், எண்ணெய் பிரியாணிக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். கூடவே தயிர், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோங்க, பச்சை மிளகாலாம் போட்டு. அப்போ தான் குழந்தைங்கள்லாம் எதையும் எடுத்து தூக்கி போடாமல் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பானையில் செய்ய போகிறனால அந்த பானையை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு சூடாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. எல்லாமே நம்ம குக்கரில், சில்வர் அந்த பாத்திரத்தில், பிரியாணி சட்டி அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருப்போம். இப்போ பானையில் பிரியாணி, பாட் பிரியாணி ஹோட்டலில் நம்ம பாட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்ருக்கோம். இப்போ பாட்டிலே செஞ்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான அரிசி, சீரக சம்பா ரைஸ் 2 டம்ளர் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பானை சூடாகிடுச்சு. எண்ணெய், நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பானை சூடாகிற வரைக்கும் தாங்க நமக்கு லேட் ஆகும். பானை மட்டும் சூடாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த தாளிக்கிற பொருள் எல்லாமே போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம போட்டதுமே பொரியிற மாதிரி இருக்கணும். அதுதான் எண்ணெய் சூடானதுக்கான கரெக்ட் டைம். இப்போ நம்ம போட்டாச்சு இல்லையா, பாருங்கள் எப்படி எல்லாமே பொரிஞ்சு வருதுன்னு. நம்ம உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை போடணும். வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். பொறுமை ரொம்ப அவசியங்க குக்கிங்கில். இப்போ நல்ல வாசனை வருது. இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அந்த கிராம்பு கொஞ்சம் வெடிக்கும், அதனால் ஃபேஸ் எட்ட வச்சுக்கோங்க. இப்போ முந்திரியோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, அந்த முந்திரியோட கலர் உங்களுக்கு தெரியுதா? ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில், ரொம்பவும் கருகி போகாமல் வறுப்படாமலும் இல்லாமல் கரெக்டான கலரில் இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். உடனே போட்டுறக்கூடாது. இதோ பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அந்த இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். பாருங்கள், எண்ணெய் மேலே கொஞ்சம் மிதக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருப்போம். அதனால் தண்ணி மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் இருக்கும். அப்புறம் தயிர் போடும்போது அது ஒரு 1/4 டம்ளர் கணக்கு வந்துடும். 1/2 டம்ளர் தண்ணி வந்துடும் கணக்கு, இதிலே வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, அந்த கலர் க்ரீனிஷ் கலர் எப்படி அப்படியே மருதாணியை கொட்டி சமைக்கிற மாதிரி இருக்கா? புதினா கொத்தமல்லி தாங்க. இது கலர் சேஞ்ச் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணோம். இப்போ அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்ததுமே நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க.
சீக்கிரமாக தக்காளி வதங்கணுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிப் என்னென்னா உப்பு போடணும். நம்ம இப்போ கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். உப்பும் தக்காளியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. பார்த்திங்களா, இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த தயிரில் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள்னால் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோதாங்க. 2 டம்ளர் அரிசிக்கு இதான் மெஷர்மெண்ட்டு. ஆல்ரெடி 3 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்களா அந்த பச்சை கலரே தெரியல பாருங்கள் உங்களுக்கு. இந்த டைமில் நம்ம எறா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அதில் இறங்கணும். இறங்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஓகே, இப்படி எறா வந்து கொஞ்சம் சுருண்டு சுருண்டு வந்திருக்கு இல்லையா, இது தாங்க இந்த ஸ்டேஜில் எறா ரெடி ஆகுது. ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் அந்த எண்ணெய் வெளியே வருது இல்லையா, பபிள்ஸ் மாதிரி, இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு 1.25 அளவு தண்ணி. இப்போ நம்ம 2 டம்ளர் போட்டிருக்கோம், 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நான் 2 டம்ளர் ஊற்றுவேன். ஆல்ரெடி அந்த தயிர், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா அரைச்சி ஊற்றுனதில் அதில் ஒரு 1/4 டம்ளர்னு 1/2 டம்ளர் கணக்காகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம 3.5 டம்ளர் ஊற்றினா போதும். இதுதான் கணக்கு. இப்போ பாருங்களேன், அந்த எண்ணெய் மேலே மிதந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. லைட் பட்டு அது எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்களேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடணுங்க. அப்போ தான் அது சீக்கிரம் கொதிக்கும். பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு மறந்துடாமல் போட்டுறணும். உப்பு இல்லைன்னா பிரியாணிக்கு டேஸ்ட்டே இருக்காது. ஸோ கரெக்டான அளவு உப்பு இருக்கணும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக அதிகமாக உப்பு போட்ட மாதிரி ஃபீல் ஆகணும். அப்போ தான் பிரியாணியில் கரெக்டான உப்பு இருக்கும். இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடியில் ஒரு சின்ன ஹோல் இருந்துங்க, அது வழியாக அந்த ஆவி வெளியே போகும். இப்போ பிரியாணின்றனால ஆவி வெளியே போகக்கூடாதுன்னு அது டேப் போட்டு விட்டுருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது எப்படி கொதிச்சிட்ருக்கிற ப்ரானை பார்க்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் போட்டுடலாம். நல்லா ஆவி வருது, செமையாக கொதிக்குது. இந்த டைமில் தான் நம்ம அரிசி போட போகிறோம். அரிசி போடும்போது ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. அரிசியெல்லாம் பானைக்குள்ளேயே விடுற மாதிரி போடணுங்க. பார்த்திங்களா, சொன்ன உடனே வெளியே விழுந்துருச்சு. இப்படிலாம் விழக்கூடாதுங்க, ஏன்னா அரிசி ஃபீல் பண்ணுமா நம்ம சமையலுக்குள்ளே அது வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அன்லக்கி அரிசியாக ஃபீல் பண்ணும். இப்போ ஒரு 3லேருந்து 4 சொட்டு லெமன் ஜூஸ் அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரிசி வந்து சீரக சம்பான்றனால அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஆனால் டக்குன்னு வந்து தண்ணி இழுத்துக்கும். நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிடும். அதனால் பக்கத்துலேயே இருங்க, எங்கேயும் போயிடாமல். பாருங்கள் இப்படி கொதிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி அரிசிலாம் நல்லா மேலே வந்து தண்ணியெல்லாம் இழுத்துருக்கு. ஆனால் இப்போது நம்ம வந்து தம் போடக்கூடாது. இன்னும் நல்லாவே தண்ணி ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போடுவோம். ஸோ நம்ம திரும்பவும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும். நம்ம கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம் போட போகிறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம்.
நல்ல ஜாடிக்கேற்ற மூடியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ 3 மினிட்ஸ் கழித்து இப்படி வந்திருக்கா. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு பழைய தோசைக்கல் இருக்குது. அந்த தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தான் இப்போ நம்ம தம் போட போகிறோம். சிம்லே இந்த அடுப்பை வச்சுக்கலாம். நல்லா ஆவி வருது பார்த்திங்களா? இந்த ஆவியெல்லாம் விடாமல் கரெக்டாக டைட்டாக மூடி வச்சிடணுங்க. இப்போ நம்ம சிம்மில் தான் இருக்குது அடுப்பை இன்னும் ஆஃப் பண்ணல. இப்போது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேலே என்னடா வெயிட் வைக்க போகிறான்னு பார்க்குறீங்களா? குழவிக்கல் தாங்க. ஓகே, நல்லா உரியில் அடுக்கி வச்ச பானை மாதிரியே இருக்குது. இப்போது 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேகாத மாதிரியே இருக்கா? இருங்க, இப்போ எப்படி இதை மேக் ஓவர் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சோண்டு புதினா கடைசியாக எடுத்து வச்சுருந்தேன், அதை இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நெய்யும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ தான் பிரியாணிக்கான அழகே வந்திருக்குல்ல. இப்போது இதை தம்மை உடைக்க போகிறாங்க. வாவ், செமையாக இருக்குது. ஆனால் இந்த கரண்டி செட் ஆகலைங்க. இந்த கரண்டி எடுக்க வரல சரியா. அதனால் இப்போ கரண்டியை மாற்ற போகிறோம். இருங்க. வாவ், எவ்வளோ அழகாக அந்த ப்ரானோட கலர் பார்த்திங்களா? நல்லா ஆரஞ்சு கலரில் கோல்டன் ப்ரௌனாக அந்த புதினாவோட க்ரீனிஷ் கலரும் சேர்ந்து எல்லாமே செமையாக இருக்குது. இப்போது பார்த்திங்களா, அந்த கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் பிளேட்டில் வச்சு தனியாக உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் பண்ணியும் செம்மையாக இருக்கும். வாவ், கலர்ஃபுல்லாக நம்ம ப்ரான் புதினா பாட் பிரியாணி இங்கே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட நீங்கள் ரெடியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ப்ரான் புதினா பாட் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க.